நான் கணேசன் அவங்க அண்ணன் தானே. நான் கணேசன் அண்ணன் தானே நீங்கள்? கணேசனா? கனியாம்பி கணேசன் சரி அவங்க அண்ணன் தானே. பாருண்ணா அவர் இந்த கணேசன் அவர் வந்து முருகன் அவங்க அந்த யாதவ அவங்க பேச்சு கேட்டுன்னு கருக்கப்பட்டு வந்து அடித்து எங்களுக்கு என்ன எங்கள் அப்பா அம்மாவை எல்லாரையும் அடித்து நைட்டில் எப்போ ஒரு முந்தா நாள் கொஞ்சம் பொறுமையாக சொல்லு. முந்தா நாள்னா அடித்து இந்த கண்ணை கணேச கூட வந்தானா? கணேசன் தான் மெயினாக அடிச்சது. அவ்வளோ குளத்தூர் நான் பச்சை முத்து அவங்க பையன். பச்சை முத்து இடத்து பிரச்சனை நாங்க எங்களுக்குள்ள இவருக்கு என்ன கொடுத்துருக்கேன் எதுக்குன்னா எங்களை வெயிட்டா பண்ணணும் நீங்க. அப்பதான் ஏன்னா Incoming voice call from my wife on SIM SIM1. பிரச்சனை இருக்குது. நீங்க வந்து கொஞ்சம் வெயிட்டா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவனை தூங்குவார். ஐயோ ஏன்னா அழறீங்க? வேணாம் கம்மி அந்த அளவுக்கு அடிச்சுக்கிறேன். அப்பாவுக்கு காலை வீங்கி போய்க்குங்க. யாருக்கு? அப்பாவுக்கு? எங்க அம்மாவுக்கு. அவங்க எங்க வீட்டை பத்தி நீங்க எதுக்கு அவங்க அந்த மாதிரி பண்ணணும்? அவன் அராஜகம்பா அந்த மாதிரி தான் எங்க ஊர்லயே அந்த மாதிரி பண்ண வச்சாங்க. நீங்க ஆளு சரியில்லா விட்டுக்குங்க. இல்லைன்னா அவனை முருகன்லாம் சும்மா அவன் தான். என்ன முருகன்? முருகன் நிலங்குது இல்ல, அந்த பாதாமுட்டு நிலத்துக்கு இவங்க நிலமும் அங்க அந்த புது கலர் வெட்டிக்கிறாங்க. வேணாம் வேணாம் சொல்லும்போது தடியில வந்து இன்னும் வராங்கன்னா அடிக்கிறதுக்கு கொளத்தூர் ஆளுங்க கம்மலா விட்டாங்க. நைட்டு இருந்ததுன்னா நைட்டு நாங்க வைக்க கட்டத்து இருந்த முந்தனால இன்னும் நாங்க போவோம் பண்ணி அவரு யாரு நான் யாரு நீ ஒரு பாடு நான் ஒரு பாடு போறாங்க. பொம்பளமா நம்ம போனா பொதுவா மற்றபடி எல்லாமே எங்க கணக்குல தானே இருக்கு. அவங்கதான் ரொம்ப அநியாயம் பண்றாங்க. பண்றது பூராமே ஊர்ல அநியாயம் தான். ஒப்பா பண்ணது வந்து ஒப்பா வந்து கோர்ட்டுக்கு வந்துருக்கும் போது இந்த இடம் பிரச்சனை வந்துருக்கும் போதுதான் எனக்கு தெரியும் சொல்லணும். அவங்க நான் என்ன நினைச்சுதான் ஓட்ட வந்தேன். அவன் அண்ணங்காரன் கிடையாது. ஏன்னு சொல்றேன், அந்த தேடா பையனாலதான் நிறைய எங்கிட்டலாம் வாழாட்ட முடியாது. அவன் அந்த அளவுக்கு பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வரமாட்டான் வச்சுக்கிறேன். சமாளி எனக்கு ரெண்டு பொட்டும் பொடிமாக்கி நான் கோயந்தேன். கல்லை தூக்கி தூக்கி அடிக்கிற தடுக்கிறப்பெல்லாம் எவன் வாங்கி ஊத்துறானோ அந்த பக்கம் போயிடும். கல்லை தூக்கி தூக்கி அடிக்கிறேன். எங்க அம்மா காலில் காலை வீங்கி போய்க்குதுன்னா எங்க அம்மா வரல, அவங்க முடியல தயிர அடிக்குது ஆட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் தான் பெட்ல அட்மிட் ஆகி கொடுத்தியா? சொட்டு மருந்து கொடுத்து கொடுப்பாம சரியா கொடுத்து அனுப்புறாங்க. இல்லப்பா, நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண டாக்டரோட சர்டிஃபிகேட் வாங்கணும். டிஸ்சார்ஜ் ஃபார்ம் அந்த ஃபார்மை கொண்டு கொடுத்தியா ஸ்டேஷன்ல? கொடுக்கலைங்க. அந்த ஃபார்மை கொடுப்பாங்க. எப்பா அவனை இந்த மாதிரி ஈஸியாக தூக்கிடுவாங்க. ஏன்னு கேட்குறியா? அவன் மேலே எக்கச்சக்கமான கேஸு. அதால் இந்த மாதிரி இப்போ கூட நேராக ஜப்பான் கடை என்னன்னாப்பா நாங்கள் மாதிரி எங்கள் செவனா நாங்கள் கஷ்டப்பட்டு எவ்வளோ செலவு பண்ண கிடக்குறக்கா. வரும் இந்த மாதிரி எத்தனை பேர் அப்படியே கண்ணு ரத்தம் மட்டும் இருந்துச்சுங்க. இந்த கண்ணும் ரத்த மாட்டேன். இந்த மாற்றி அடிக்கிறேன், இந்த மாற்றி அடிக்கிறேன். வடுவை பேருக்கு கூட அதானா? ஆமாண்ணா. முன்னாடி அங்கே உட்காந்துருந்தாங்க பார்த்தேன். முருகன் சருக்கு ஊற்றிட்டு வந்து இது பண்ணுறேன். அந்த நாராயணசாமிங்கிற ஒரு இன்னொருத்தர் திமுக இருக்கிறாரு நாராயணன். அவரும் வந்து அப்பப்போ மிரட்டுறாரு. ஏற்கனவே 9 பேர் மேலே கம்மியும் கொடுத்தேன் நான். சரி எங்கள் அம்மா தான் ஊரை பகாச்ச கூடாதுல வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சுக்குது. அப்படியே இங்க ஒரு கேஸ் கொடுத்தியா? இப்ப அடுத்து என்ன பண்ண சொத்து பிரச்சனை இருக்குதுல்ல, அதுக்காக போய் எஸ்பி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் இருக்கு. அதெல்லாமே கொடுத்து எஸ்பி டிஎஸ்பிலாம் கூப்பிட்டு நேற்று பேசினாங்கண்ணா. நான் பேசி அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க ஸ்டேஷன்ல. பிஜேபியில் நான் தலைவராகிறேன், அந்த முருகன் நான் ஒன்று தலைக்கிறேன். என்ன பண்றாங்க பிஜேபியில் சொல்றாங்கல்ல, இங்க வந்து பிஜேபி ஆயிருக்கிறான் இவனுக்கு மேல. அவன் அந்த ஐயர் தெரியல. சரிங்க. ஐயர் அவன் பேரு பாலாஜி.
பாலாஜி அவன் பேர், நல்ல மனுஷன். அவங்ககிட்ட போய் இவன் விளக்கத்தை சொல்லுவான். இவனை கூப்பிட்டு அவன் அடக்குவான். சரிங்கண்ணா. அந்த பாலாஜி கிட்ட அந்த அப்பா நிலத்துக்கு வெடிக்கலாம் ஆடு ஒண்ணுன்னு சொல்லிட்டு வெடிக்கலாம் ரொம்ப வாயில அவங்க அப்பா என்ன அடிக்கிறாளா போறாளா தண்ணி அடிக்க வர்றாருன்னா வந்து மோட்டர் ஆஃப் பண்ணிடுறான். அந்த சின்ன பையன் 7 மணி அவன் எங்க இருக்கிறான்னு பார்த்து நைட்ல லைட் அவனுக்கு சும்மாடா இப்போ பொட்டி பாம்புங்க அவனுக்கு 2 பேரும் அண்ணன் தம்பிங்க இவனுக்கு கூட சேர்ந்தனால தான் இப்போ பண்ணுறாங்க. பேட்டரி வச்சுன்னு சுற்றி சேர்றா எங்க அப்பா எங்க இருக்கிறாங்கன்னு அடிக்கிறதுக்கு மிரட்டுறதுக்கு பார்த்துங்க. அவனுங்களாம் இப்போ பூச்சி மாதிரி இருப்பானுங்க அவனுக்கு 2 பேரும். அவனுங்களை ஏற்றி விடுறது இப்போ இவனுக்கு தான் போடுங்க. இவனுங்க தான் ஏமலாம் இப்போ பூச்சி மாதிரி போவான். சார் நான் அதுக்கு எதனா கொஞ்சம் அவங்கள சண்டை போடனா நீங்க முடிஞ்ச ஐயோ அவனுக்கு ஊரா பேச நீங்கள் கொளுத்துற ஆளுங்கெல்லாம் பூருங்கண்ணா உள்ள ஆளுங்க இல்லைண்ணா நம்ம சொன்னா நம்ம ஒரு 10 ரூபா செலவு பண்ணோம்னா வந்து அன்னைக்கு அவங்க அடிப்பாங்க, நாளைக்கு அவங்க ஒரு 10 ரூபா நம்மள அடிப்பாங்க. இதெல்லாம் அப்படின்னு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இவங்க வந்து ரொம்ப பண்றாங்க. உங்க ஆளுங்க கூட சொல்லுங்க. ஊர் இடம் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு இல்லைண்ணா. எங்க சித்தப்பா வந்து சாட்சி சொல்லாதனால தீர்ப்பு வந்து அவனுக்கு சாதகமா ஆயிடுச்சு. ஓஹோ. எங்க சித்தப்பாவுக்கும் எங்களுக்கும் ஆகாது இல்ல, அது இதாயிடுச்சு. 4 சென்ட் இப்போ எங்கேயா நான் பார்த்தேன்ப்பா. இப்போ ஜானகிராம்ண்ணா இப்போ இங்கே இருந்தா இருக்குதா புதூர்கார் தானே. இப்போ நான் பார்த்தேன் அந்தால. இப்போ நான் பார்த்தேன். ஃபோன் பண்ண விட நேற்று ஃபோன் பண்ணி அழுகுறேன், கண்டுக்கவே இல்லை.